ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி அண்டர் கிராஜுவேட்கான எக்ஸாம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸு, நம்ம என்னெல்லாம் எக்ஸாமுக்கு கொண்டு போனோம், என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது எக்ஸாமில், சரிங்களா? எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணால் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது மெயினாக வந்து இதெல்லாம் கொண்டு போகணும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் 2லேருந்து 3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 செட்டு இல்லைனா 3 செட்டு எடுத்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம், சரிங்களா? ஆனால் மினிமம் 2 செட்டு கொண்டு போங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா? அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 3 ஃபோட்டோ கொண்டு போங்க. அங்கே வந்து 2 ஃபோட்டோவோ 1 ஃபோட்டோவோ தான் தேவைப்படும். பட் 3 ஃபோட்டோ வச்சுக்கோங்க கண்டிப்பாக கையில். மேக்ஸிமம் வந்து அங்கே 1 தான் தேவைப்படுமே, சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து நான் எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போவோம், அது மிஸ் ஆயிரும், சரிங்களா? சில பேர் வந்து பாக்கெட்டில் வைப்பீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து அதனால் ஒரு 3 கொண்டு போங்க, தப்பே இல்லை. ரிட்டன் ஏன்னா திரும்ப வந்து நீங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, அது வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டு ஒரிஜினல் கொண்டு போகணும். ஆதார் கார்டு நீங்கள் வந்து இது ஜெராக்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிட போகிறீங்க. பேப்பரில் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போவாங்க சில பேர், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு போகணும். ஆதார் கார்டு போக இன்னொரு ஒரிஜினல் ஐடி வந்து கையில் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரிஜினல் ஐடி என்னவாக இருக்கலாம், லைசன்ஸாக இருக்கலாம், இல்லைனா பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். ஆதார் கார்டு ஆனால் மஸ்ட்டு. ஆதார் கார்டு போக எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சில இதில் வந்து சில பேர் வந்து ஆதார் கார்டில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் கிளியராக இல்லை, வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு ஐடி கேட்பாங்க சில பேருக்கு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்னொன்று வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் என்னென்ன கொண்டு போனோம், இந்த 3 இது ரொம்பவே மஸ்ட்டு. கால் லெட்ரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஐடி ப்ரூஃபு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைமுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போகணும். எக்ஸாம் கேட் க்ளோஸ் ஆனதுக்கு 1 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா கூட உள்ளே வந்து விட மாட்டாங்க, சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து 3 ஷிஃப்ட் நடக்குது, நான் வந்து நோட் பண்ணியே வச்சுருக்கேன். அதனால தான் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து 7:30 மணி, அதே மாதிரி கேட் க்ளோஸ் வந்து 8:30 மணி, 9 மணிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ரிப்போர்ட்டிங் டைமுக்கு நீங்கள் அங்கே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கேட் க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு நீங்கள் கேட் க்ளோசிங் டைமுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணி திடீர்னு 1 நிமிஷம் டிலே ஆனால் கூட உள்ளே விட மாட்டாங்க. நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா 7:30க்கு டான்னு போயிருங்க. அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11:15க்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைமு. கேட் க்ளோசிங் டைம் வந்து 12:15, 12:45க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைமு. கேட் க்ளோசிங் டைம் வந்து 4 மணி. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து செக்ஷன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாடல் மார்க் வந்து எடுத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேலேயே வந்து இப்போ வந்து நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, 30 ஆப்டி, 30 ரீசனிங்கு, அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 40 கொஸ்டின். ஸோ இது எல்லாம் சேர்த்து 90 நிமிஷம் 100 கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜிஎஸ் கொஸ்டின் வருதுன்னா ஒரு 4 ஆப்டி கொஸ்டின் வரும், ஒரு 2 ரீசனிங் கொஸ்டின் வரும், 2 கரண்ட் அஃபேர்ஸ் வரும், இப்படி மிக்சடாக வரும். இப்போ வந்து செக்ஷன் வைஸ் இருக்குது. நீங்கள் மேலே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அதை தொட்டு அதை ஃபுல்லாக அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசனிங் தொட போகிறீங்கன்னா ரீசனிங்கை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் போகலாம். பட் டைமர் வந்து சைடில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 20 நிமிஷம், சரிங்களா? முதல் 20 நிமிஷம் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முதல் ஒரு 4 கொஸ்டின் வந்து டஃபாக செட் பண்ணியிருக்கலாம் உங்கள் பேப்பர். அந்த 4 கொஸ்டினை வச்சு நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. முதல் ஒரு 5 கொஸ்டின் கூட டஃப்பாக இருக்கலாம். அதை வச்சு ஐயோ எக்ஸாம் டஃப்பாக இருக்குது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப 1 லைனில் போடக்கூடிய ஆன்சர் கூட உங்களுக்கு வந்து வராது எக்ஸாமில். ஸோ எப்படி இருக்கணும்னா, நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வருதோ அதெல்லாம் தான் நீங்கள் முதல் 20 நிமிஷம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். முதல் 20 நிமிஷத்தில் நல்லா மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணலன்ற அந்த கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முதல்ல ரீசனிங் அட்டன் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லை ஆப்டி அட்டன் பண்ணணுன்னா பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீசனிங்கும் ஜென்ரல் அவேர்னஸும் கை வைக்கலாம். இந்த 2த்தில் எதை வேணால் நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆப்டி போகலாம், சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து ஆப்டி இப்போ திடீர்னு முதல் கொஸ்டினே உங்களுக்கு டஃப்பான கொஸ்டின் வந்துச்சு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வெக்ஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆப்டி கூட ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணணும்னா, டக்குன்னு ஆன்சர் வந்தால் அந்த கொஸ்டினை போடணும். ஆன்சர் வரலையே அதை விட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். 20 நிமிஷத்தை வெறித்தனமாக அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இந்த எக்ஸாம் நம்ம உள்ளே போயிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளதை வந்து என்னதான் பேப்பரே டஃப்பாக இருந்தாலும் உங்கள் மைண்டு வந்து அதுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். புரியுதா நான் சொல்ல வருது? அதனால் திரும்ப சொல்கிறேன், முதல் 20 நிமிஷம் நம்மளுக்கான டைமு கரெக்டாக ஒரு அந்த 20 நிமிஷம் நீங்கள் அட்டன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கணும். தெரியலையா, அதை டக்குன்னு விட்டு அடுத்து போங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு போடுறதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி தெரியலனா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருங்க. நம்ம வந்து கடைசியாக லாஸ்ட்டாக நம்ம எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டு டைம் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
மேக்ஸிமம் வந்து எல்லா கொஸ்டினும் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போங்க. இங்கே நீங்கள் டெஸ்ட்டில் வந்து உங்களால் ஒரு 80 கொஸ்டின் தான் பார்க்க முடியுது அப்படின்னா வெக்ஸ் ஆகாதீங்க. ரியல் எக்ஸாமில் அந்த மைண்ட் செட்டில் இருங்க. நம்ம 100 கொஸ்டினுமே நம்ம பார்த்துருவோம், 100 கொஸ்டினுமே நம்ம போட்டுருவோம், சரிங்களா? எல்லா கொஸ்டினுமே நம்ம அட்டெம்ப்ட் பண்ணிடுவோம், மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் வரும் அப்படின்னு பாசிட்டிவாக போங்க, பயப்படாதீங்க. ஏன்னா யாருக்கு பயம் இருக்கும்னா, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பயம் இருக்கும். ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதுகிற யாருக்குமே வந்து கண்டிப்பாக பயம் இருக்காது. அவங்க வந்து ஒரு கெத்தாக நான் பாஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் 100% எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்களா, அவங்க பயப்படுவீங்க கண்டிப்பாக. ஐயோ நம்ம படித்தது வருமா வராதா, நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல நிறைய ரிவிஷன் பண்ண முடியலையே, மறந்துருச்சு, எதுவுமே மறக்காது. எக்ஸாமில் பேப்பரை பார்த்தோன்னே உங்கள் மைண்டுக்கு எல்லாமே வரும், சரிங்களா? கஷ்டப்பட்டீங்கன்னா அது வேஸ்ட்டே ஆகாது. ஆல் தி பெஸ்ட் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் ஒரு ஃபாலோவை போட்டு வச்சுக்கோங்க. பார்ப்போம். பை பை, டேக் கேர். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.